ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நற்றினை குடில். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கோதுமை பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே அரிசி மாவு கொழுக்கட்டை தான் வீட்டில் எப்பயுமே செய்வோம். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால கோதுமை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா 2 டீஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எள், 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள், 2 டீஸ்பூன் நெய், 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பில் கோதுமையை நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. கோதுமை வறுக்கணும், அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கோதுமை வறுக்கிறதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கோதுமையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி ஒரே மாதிரி வறுத்துட்டே இருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தீயில வச்சே வறுத்துட்ருங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கோதுமை எல்லாமே கலர் மாதிரி எல்லா சைடும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ கோதுமை எல்லாமே வறுத்து முடிச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் எள்ளையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் கம்மியான தீயிலே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் ஒரே மாதிரி வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி கருப்பெல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வெள்ளை எள் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எள்ளை ஒரு சின்ன பவுலில் மாற்றி அதையும் ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது ஆறட்டும். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபடுற மாதிரி லைட்டாக கலர் மாறுற வரையும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டே இருங்க. உங்களுக்கு தேங்காய் நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கம்மியான தீயில வச்சுட்டு தேங்காயை நல்லா வறுத்துட்டே இருங்க. அப்போ தான் அது பச்சை வாசனை போய் நீங்கள் ஒரு 2 நாளாவது இல்லை 1 நாளாவது நீங்கள் வச்சு சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா தேங்காய் ஈரப்பதத்தோடயே இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கொழுக்கட்டை கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரையை போட்டுட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம சர்க்கரையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போது வச்சுட்டு நீங்கள் கம்மியான தீ வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சர்க்கரை கீழெல்லாம் ஒட்டாமல் ஒரே மாதிரி பாகாகும். இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சாவே போதும். இதுக்கு பதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் பாகு நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடாக ஊற்றிட்டிங்கன்னா மொறுமொறுன்னு ஆகிடும் கொழுக்கட்டை. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க கோதுமையை ஒரு மிக்சி பவுலுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இதை அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமையை இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இது எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அதே பதத்தில் நீங்கள் தொட்டு பார்த்தா லைட்டாக நர நரன்னு இருந்தாவே போதும். அவ்வளோதான், இப்போ கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு அகலமான ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க 1 பவுல் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 சிட்டிகை ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் கருப்பெல், அப்புறம் வறுத்து வச்சுருக்க தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் கைவிட்டு நல்லா பிசறிக்கோங்க. அப்போ தான் எள் தேங்காய் எல்லாமே எல்லா சைடும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது சர்க்கரைப்பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரைப்பாகு நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடாக மட்டும் ஊற்றிட்டிங்க அப்படின்னா இதோட பதமே டோட்டலாக மாறிடும். அப்போ ரொம்ப உதிரி உதிரியாக வந்துடும். இல்லைன்னா ஃபுல்லாக க்ராக் ஆகி மொறுமொறுன்னு ஆன மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க சர்க்கரைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மல் கொழுக்கட்டைக்கு சேர்த்துறதை விட இந்த கோதுமை கொழுக்கட்டைக்கு அதிகமாக அது சர்க்கரைப்பாகை உரியும். அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது அதிகமான சர்க்கரைப்பாகு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது அது கரெக்டாக வரும்.
அவ்வளோதான். இப்போது இந்த பாத்திரத்தை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் இந்த மாதிரி நல்லா சர்க்கரை பாகு எல்லாமே இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே சும்மா பிடிச்சு வச்சா கூட போதும். உங்களுக்கு இது கையிலலாம் எதுவுமே ஒட்டாமல் இது மாதிரி வந்துச்சுனாவே உங்களுக்கு பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இது இந்த பிடி கொழுக்கட்டை நீங்கள் இப்படி பிடிச்சாவே போதும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்ஸ் வேணும்னா நீங்கள் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அந்த பாத்திரத்து மேலே ஒரு இட்லி பிளேட் வச்சுட்டு அது மேலே நம்ம அடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே அடுக்குனதுக்கப்புறமா இதை அரை மணி நேரம் நீங்கள் வேக விடணும். ஏன்னா அரிசி மாவு கொழுக்கட்டை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இது வேகிறதுக்கு கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆகும். நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா மேலெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளேலாம் அந்த மாவு ஸ்மெல் ரொம்ப அதிகமாக அடிக்கும். உங்களால் சாப்பிட முடியாது. அதனால் அரை மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக வேக வைங்க. அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணும்போது எப்பயும் ஊற்றுற தண்ணி விட நீங்கள் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பாத்திரம் தீஞ்சு போகாமல் நார்மலாக எப்பயும் போல் இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் அடுக்குனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பயுமே அரிசி மாவு கொழுக்கட்டையும் பூர்ண கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இந்த டைம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கோதுமை கொழுக்கட்டை ட்ரை பண்ணேன். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.